மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டுல தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு. அதாவது நான் தான் வந்து சூப்பர் முதல்வர்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? என்னுடைய செயல்பாடுகள் மிகவும் நல்லா இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவர். அதே மாதிரி நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டேட் ஆயிருச்சு. தமிழ்நாட்டினுடைய இந்த சூப்பர் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அது வந்து உலக பத்திரிகைகளே வந்து பாராட்டுது. அரசின் தரவுகள் கூட அப்படித்தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. எந்த வெப்சைட்ல தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டேட்டாக வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ சொன்னா நம்மளும் போய் தேடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முரசொலி பத்திரிகையில என்னைக்கு வந்து உலக பத்திரிகையினுடைய லிஸ்ட்ல வந்துச்சுன்னு தெரியல. அதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுதான் பேசுவாரா இல்ல எழுதி கொடுத்தா என்னத்தையாவது படிச்சிடுறதான்னு தெரியல. பார்த்தோம்னா இவளுடைய சூப்பர் ஸ்டேட் அதனுடைய அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் எல்லாம் வருதான்னு சொல்லி பார்க்கணும். 8 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க, 80 வயசு பாட்டிய ரேப் பண்ணிருக்கானுங்க. முந்தா நாள் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 வயசு குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைய பிடிச்சு கொண்டிருக்கானுங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணி. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா 13 வயசுக்கு கீழே பார்த்தோம்னா ஈரான் நாடு மாதிரி 13 வயசுல ஆரம்பிச்சு 13 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. 11 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, கடைசியில 2 வயசு குழந்தை. அதே மாதிரி நேத்து பார்த்தோம்னா 75 வயசு தாத்தாவை கொண்டுட்டு 70 வயசு பாட்டிய பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. குடிச்சிட்டா என்ன செய்யணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவே இல்லாம அப்படியே புத்தி எல்லாம் மழுங்கி போச்சு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை எல்லாமே சீரழிச்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. கோயில் பக்கத்துல, சர்ச்சு பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல, மசூதிக்கு பக்கத்துல எல்லா இடத்துலயுமே டாஸ்மார்க் இருக்கு. டாஸ்மார்க்க குறைப்போன்னு சொன்னாங்க, குறைக்கவே இல்லை, எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. பார்களினுடைய எண்ணிக்கை பிரைவேட் பார்கள் வந்து அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் எங்க ஊர் பக்கம்னா பார்த்தோம்னா சாதாரணமா போதை வஸ்துக்கள் ஸ்கூல் பிள்ளைகளே பயன்படுத்துற அளவுக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சூலூர்ல காவல்துறையில போய் தன்னுடைய அண்ணியனுடைய மரணம் என்ன ஆச்சுன்னு சொல்லி தகவல் கேட்க போன ஒரு இளம் பெண்ணுகிட்ட அங்க இருக்கிற காவல்துறையினர் வந்து அத்துமீறி நடந்து அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. ஒரு காவலர் வந்துதான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா அந்த காவல்துறையே வந்து இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்க்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, வேலியே வந்து பயிரை மேஞ்ச மாதிரி தெரியுது. பல்லாவரத்துல திரிசூலம்ங்கிற இடத்துல நடு ராத்திரில 2 பேரை வந்து இரட்டை கொலை பண்ணி வெட்டி கொண்டிருக்காங்க. சமூக விரோதிகளின் கூடாரமாக தமிழ்நாடு மாறிடுச்சு. அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த பிஸ்வ சர்மா அடிக்கடி சொல்றாரு, இங்க இருக்கிற ரோஹிங்கியன்ஸ் எல்லாருமே வந்து நாங்க துரத்திக்கிட்டு இருக்கோம், அத்தனை பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல வந்து இருக்கிறாங்க, அவங்கள ஃபுல்லா தமிழக அரசு வெளியேத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறதே இல்ல. திருப்பூர்ல பார்த்தோம்னா ஒருத்தன் பல வருஷமா பிரியாணி கடை வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நம்மளும் போய் என்னன்னே தெரியாம வாங்கி தின்னுகிட்டு இருக்கோம். அவன் என்னத்தை கலந்து கொடுத்தியானே யாருக்கு தெரியும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில ஆட்டோ டிரைவர் முனீஸ்வரன் அவர் வந்து கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. அமைச்சர் சக்கரபாணியுடைய ஆட்கள் தலித் இளைஞரை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த திருமாவளவன்லாம் எங்க போனாரு? ஈரான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈரான் பிரச்சனை ஈரான் மக்கள் பாத்துக்கிட்டாங்க. இன்னுமா ஈரான்ல இருக்காரு? படக்குன்னு வந்து அந்த இளைஞருக்கு என்ன ஆச்சுன்னு கூட ஒரு வார்த்தை ட்வீட் போடல. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இறங்கி பேசவும் மாட்டாராம். ஆனா வலதுசாரி சிந்தனைகள் அதிகமா இருக்கவும் தான் இந்த மாதிரியான செயல்கள் நடக்குது அப்படின்ட்டு. எந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் போய் சாராய கடையில உட்காந்துருக்கேன், போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருக்கேன், போதைப் பொருளை திண்டுகிட்டு இருக்கேன், செய்யறது பூராமேவும் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான். ஆனா அதை விட்டு போட்டு திருமாவளவன் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. கர்ப்பிணி பெண்ணை கார் ஏத்தி கொண்டிருக்காங்க, அந்த குழந்தையும் இறந்து அந்த பெண்ணும் இறந்திருக்கு. இதே ஒரு விஷயம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது நடந்திருந்தா டெய்லி 100 போராட்டம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சியாக ஒரு விஷயம் கூட செயல்படவே மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. போதை தலைக்கேறி குடிச்சு போட்டு நாங்குநேரியில கண்ண பாக்குறவங்களை எல்லாமே வெட்டி சாச்சிருக்காங்க. அப்ப இது வந்து போதை கலாச்சாரம் அதிகமானதுனாலதான். ஆனா இவங்க போதை வஸ்துக்களை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. காவல்துறையை அவங்களுடைய கைகள்ல வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அந்த கர்ப்பிணி பெண் இறந்தாங்க இல்லையா, அந்த பெண் இறந்துட்டாங்க. ஆனா அந்த யாருனால இறந்தாங்களோ அந்த டிரைவரை கொஞ்ச நேரத்திலே வெளியே விட்டுட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல பார்த்தோம்னா அதாவது பாதிக்கப்பட்டவங்க போய் கேஸ் கொடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க மேலேயே கேஸ் திரும்புது அப்படின்ட்டு இப்ப யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே பயப்படுறாங்க. இந்த பாருங்க கோயம்புத்தூர்ல சூலூர்ல கூட என்னன்னு சொல்லி விசாரிக்க போன பெண்ணு மேல ஒரு காவல் அதிகாரி இப்படி செஞ்சிருக்காரு. அப்ப நம்மளுடைய முதல்வனுடைய இரும்பு கை எங்க போச்சு? நான் வந்தேன்னா இரும்பு கையை வச்சு எல்லாத்தையும் சாச்சிருவேன்னாரு. இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ரிஜிஸ்டர் செஞ்ச போக்சோ கேஸ் மட்டும் பார்த்தோம்னா 25,000க்கும் மேல.
அது ரேப் கேஸ் மட்டும் பார்த்தோம்னா 1865க்கு மேல வருது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல எத்தனை கேஸ் வந்து ஃபைல் ஆகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னும் வெளியே சொல்லப்படாத போக்சோ கேஸ் எத்தனையோ இருக்கும், வெளியே சொல்லப்படாத ரேப் கேஸ்கள் எத்தனையோ இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நமக்கு தீர்வே கிடைக்காதுங்கிறது புருஷன் முன்னாடி சண்டை எத்தனையோ இருக்கு. அடிச்சு மல்லு கட்டுற சண்டையெல்லாம் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போறதுல, போனா தேவையில்லாம நம்ம மேலேயே கேஸ் வந்து எதுக்குடா போகணும்ட்டு எல்லாரும் அப்படியும் இறுகிக்கிறாங்க. அதையும் மீறி வெளியே வர்றவங்களுக்கு எதிராத்தான் எனக்கு ஒவ்வொரு கேஸுமே நடந்துகிட்டு இருக்கு. லாக்அப் டெத்து, கொலைகள், கஞ்சா அந்த அளவுக்கு வித்துக்கிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா நம்முடைய அமைச்சர் சொல்றாரு 0% கஞ்சா கல்டிவேஷன் அப்படிங்கிறாரு. இன்னொரு மினிஸ்டர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்கிறாரு. இன்னொரு மினிஸ்டர் பார்த்தோம்னா நாங்க எல்லா மதங்களையும் அரவணைச்சு போறோம்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. நீங்களாம் எங்க சந்திர மண்டலத்துல இருக்கீங்களா, எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தயவு செய்து இறங்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. எல்லாமே விளம்பரமாத்தையும் போய்கிட்டு இருக்கு. புள்ளிங்க பார்த்தோம்னா வடநாட்டு இளைஞரை வெட்டி கொண்டுட்டு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அஸ்ஸாம் புருஷன் பொண்டாட்டிய கூலிய வந்து சேர்த்து கேட்டதுக்காக அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அவர் வந்து யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த அஸ்ஸாம் இளைஞர் வந்து அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் ஒரு விடுவி கிடைக்கல. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பீகாரை சேர்ந்த புருஷன் பொண்டாட்டி பிள்ளை, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தையையும் அந்த கணவரையும் கட்டி மூட்டையில தூக்கி ஒரு குப்பையில எரிஞ்சிருந்தாங்க. மதுரையில டீ கடைக்கு முன்னாடி உட்காந்து குடிக்காதங்கடான்னு சொன்னதுக்கு, தான் கடை முன்னாடி குடிக்க வேணாம்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு அந்த கடை ஓனரை வெட்டியிருக்காங்க. இது வரைக்கும் 286 கோயில்களை இடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதான் இது வந்து அதிகமா தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமே இதுல கணக்குல வரமாட்டேங்குது. கோர்ட் ஆர்டர் முதல் நாள் தான் கிடைச்சிருக்கு. காலங்காத்தாலே பார்த்தா கோயிலை இடிச்சு தள்ளிடுறது. இது வரைக்கும் 286 கோயில்களை இடிச்சிருக்காங்க. முதல் நாள்ல வந்து கோர்ட் ஆர்டர் கிடைச்சா போதும், மறுநாளே வந்து இடிச்சு தள்ளிடுறது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம், இன்னும் ஒண்ணு அறிவிப்பு வராம இருக்கு ஆண்டவனேண்டு. அதாவது பார்த்தோம்னா போதையில வந்து யாரையாவது கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைஃபன் கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராம இருந்தா சரி. ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து போதையில வெட்டி கொள்றவங்களுக்கு 10 பைசா கூட கொடுக்கறது இல்லை. இது எவனாவது ஒரு கொலகாரனுக்கு வந்து மனசுல தோன்றி நாங்க குடிச்சு போட்டுத்தானே இப்படி எல்லாம் நாங்க தவறு செய்யறோம், இது வந்து எங்க மேல தப்பு இல்ல, அரசாங்கத்தின் மேலதான் தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா அந்த லட்சணத்துலதான் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. சுவாமி மலையில 2 இபி போஸ்ட் வைக்கிறதுக்காக 3,55,00,000 ரூபாய் வந்து கோயில் பணத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அது அதாவது தங்கத்துல வந்து போஸ்ட் வச்சிருக்காங்களான்னு தெரியல. தங்கத்துல வச்சிருந்தாலுமே வந்து இத்தனை கோடி ஆகுமான்னு நமக்கு தெரியல. இப்படி 3,55,00,000 ரூபாய்க்கு 2 போஸ்ட் வச்சதுல மறுபடியும் அது செயலிழந்து போச்சாம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கோயில் காசை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. ஏன்னா 120 தெரு நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சதுல 30 கோடி ரூபாய் ஆட்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பேசணும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா, யாருமே எடுத்தே பேசுறது இல்ல. இப்ப ஹாட் டாபிக்கா என்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா, விஜய், சங்கீதா, இன்னொருத்தவங்க 3 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த இந்த மீடியா வந்து எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து காமிச்சு 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 அதை பத்தி மட்டுமே இன்னைக்கு பேசுற மாதிரி ஆக்கிட்டாங்க. முத வந்து விஜய் ரசிகர்கள் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாருமே ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். காமராஜர் ஐயாவை வீழ்த்துறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போயிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை குடிகாரன்னு சொல்லியிருக்காங்க, கோவக்காரன்னு சொல்லி அவரை வந்து அரசியல்ல இருந்தே வந்து எந்த அளவுக்கு அவரை படுத்தினாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்களை பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய குடும்ப விஷயத்தை பேசி அவரை டார்கெட் பண்ணி அவர் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட வந்து இவங்களுடைய பருப்பெல்லாம் வேகல. அவர் அத்தனை பேரை வந்து லெப்ட் ஹேண்ட்ல வந்து அவர் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து சிக்கியிருக்காரு. இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை. இத வந்து மக்களை வந்து பேச வைக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதை எல்லாருமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேல நம்முடைய கலைஞரையா மனைவி, இணைவி, துணைவி வச்சிருந்தாரு. இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நம்முடைய முதல்வர் ஆகட்டும், நம்முடைய துணை முதல்வர் ஆகட்டும், துணை முதல்வருடைய பையன் ஆகட்டும், எல்லா விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எந்த மீடியாவுமே பேசல. இப்ப விஜய் அவர்களை வந்து அரசியல் ரீதியாக வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மக்கள் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப நான் சொன்ன எல்லா லிஸ்ட்டுமே வந்து ரொம்ப கம்மியான லிஸ்ட். இதை விட அதிகமா தான்
இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி தமிழக மக்கள் பேசக்கூடாது, அவங்க மைண்ட் வந்து டைவர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமேவும் மீடியாவை வச்சு சினிமா நட்சத்திரங்களை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் வந்தாலே அதை விரும்பி போய் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்ப அப்படிப்பட்ட டாபிக் தான் பார்த்தோம்னா பல லட்சங்கள் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி பேசுற யூடியூப்களை வந்து பைகாட் பண்ணுங்க. பைகாட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஏன்னா அவங்களால வந்து மீடியா வச்சு அதை மட்டும்தான் பண்ண முடியும். விஜய் அவர்கள்ட்ட நெருங்க முடியல. அவங்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இவங்களால போட்டி போட முடியலங்கோமேவும் அவருடைய ஒரு புகழை வந்து குறைக்கணும், அவ வந்து டீக்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே தான் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள், மற்ற எல்லாருமே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து போன முறை டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களே கூட எனக்கு நிறைய தெரியும். இஸ்லாமியர்களே கூட இந்த தடவை விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. அப்ப இது வந்து ஒரு விஷயத்தை இப்படி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அவங்க வந்து தயங்குவாங்க இல்லையா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை எல்லாமே வந்து ஒரு 2-3 நாளைக்கு தான். இன்னைக்கு இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், மற்ற சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாருமே வந்து இதை பைகாட் பண்ணிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் ஃபுல்லாவே வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். இப்ப எங்க ஊர்லாம் பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. எங்க ஊர் பக்கம்னா பஸ் கூட்டு போனாங்க, பஸ் எல்லாம் காலியா இருந்துச்சு. குடிகார டிஎம்கே கட்சியில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து 1000 ரூபாய் 2 குவார்டர் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே காரவங்கள 10 பேர் கூட போகல. அதுல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் கேட்டேன், போக வேண்டியதானே உங்களுக்கு 3 பேர் போனா 3000 ரூபாய். அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயோ இவங்க பின்னாடி போறதுக்கு நான் தற்கொலை பண்ணி செத்து போவேன்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்க திருப்பரங்குன்றத்துல இவங்க விளக்கேத்த விட மாட்டேங்கிறாங்க, இவங்க கூட்டத்துக்கு நான் ஏன் போகணும், இப்படியெல்லாம் காசு வாங்கி திங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவங்களுக்கு 3 பேர் அவங்க வீட்டுல 3000 ரூபாய் கிடைச்சா உண்மையிலே பெரிய காசு. நான் இப்படி சோசியல் மீடியால பேசுறது அவருக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மா சாதாரணமா கேட்டதுக்கு அப்படிலாம் போக மாட்டோம்ப்பா நாங்க, என்ன சாதிக்காரனா இருந்தாலும் அதாவது நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்களாம் அந்த அம்மாவுக்கு தான், யாரு ஜெயலலிதா அம்மா கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டாங்க. இங்க இருக்க டிஎம்கே காரங்களவே வலுக்கட்டாயமா தள்ளி தள்ளி இந்த 2 குவார்டர், ஒண்ணு இல்ல 2 குவார்டர் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிட்டு அந்த கூட்டத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கு ஆகட்டும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்காம அவங்களா வந்து அவங்களா வந்து விருப்பப்பட்டு இந்த கூட்டம் வருது. இன்னைக்கு 5000 இல்ல 50,000 கொடுத்தாலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதை வந்து மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா பார்த்தோம்னா இப்ப விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வந்து இவ்வளவு நாளாச்சு, அன்னைக்கு வராத நடிகர் நடிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேச வைக்கிறாங்க. யாராவது வந்து குழந்தைகளை வந்து தம்ப்நெயில்ல வைப்பாங்களா, அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லேகிய விக்கிறவன், காண்டம் விக்கிறவன் அந்த யூடியூப் எல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. உங்களுடைய இது இன்னைக்கு விஜய் சொன்னார் இல்லையா, தீய சக்தி எதுன்னு சொல்லி, அந்த தீய சக்தியை அழிக்கணுமா, அதை ஒழிக்கணுமா, அதுக்கு உண்டான வேலையைத்தான் மக்களும் பார்க்கணும், விஜய் ரசிகர்களும் பார்க்கணும். ஏன்னா என்னுடைய பிரதர் வந்து விஜய் ரசிகர் தான். அவர் வந்து நேரம் சங்கடப்பட்டு பேசுறாங்க. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மேட்ரு, கோர்ட் பாத்துக்கிறோம், அவங்க ஃபேமிலி பாத்துக்குருவாங்க. பொது விஷயத்து அதாவது பொது அரசியலுக்கு வந்தா இது மாதிரியான விஷயங்களை வந்து தேவையில்லாம ஒன்ன வந்து 100ஆக பேசக்கூடிய வல்லமை வந்து இன்னைக்கு இருக்க ஆளும் வச்சுக்கிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பணபலம், இன்னொன்னு பார்த்தோம்னா மீடியா பவர் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, நமக்கு எல்லாமே உடனே உடனே தெரிஞ்சிடும். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்ப விஷயம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை வந்து மக்களுக்கு வந்து வெளியே கொண்டு வந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த விஜய் ரசிகர் டிவிகேல சேர்ந்த ஒரு சில பெண்கள் வந்து எனக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க தான். அவங்களுமே வந்து என்கிட்ட கேட்பாங்க, அக்கா நான் என்ன சொன்னா வந்து எப்படி கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நானே சொல்லுவேன், அதாவது இன்னைக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்படி ஒரு கட்சிக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு கேளுப்பா, அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப அந்த பிள்ளைகளை போயிட்டு நீங்க விஜய்கிட்ட வந்து நீங்க ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு போய் நீங்க ஓட்டு போட போ அந்த பிள்ளைகளை வந்து நீங்க கேன்வாஸ் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமர்த்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், அவங்க குடும்ப விஷயத்த நீங்க தலை எடுக்க கூடாது. இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர் வர்றாரு, அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எங்க போன முறை வந்து நிறைய இஸ்லாமியர்கள் டிஎம்கேக்கு போட்டவங்களுமே வந்து இன்னைக்கு வெறுப்பா இருப்பாங்க. இவங்க எல்லாம் அந்த ஆடு இவங்களை பிடிச்சி நீ கேன்வாஸ் பண்ணணும்னு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால விஜய் ரசிகர்கள் ஆகட்டும்,
சங்கீஸ் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து விஜய் அவர்களுடைய விஷயத்தை தள்ளி வச்சுட்டு, இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை வந்து எல்லாரும் தாராளமாக எடுத்து பேசி இவங்களை சாத்துன்னு சாத்துனா மட்டும்தான் இவங்க வந்து இதை திருத்தாதுங்க. நம்மளா திருந்திட்டு இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லாட்டினா இன்னொரு வெஸ்ட் பெங்காலா தமிழ்நாடு மாறிடுச்சு. ஏன்னா இது வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிடுச்சு. இன்னும் என்ன வேண்டாலும் நடக்கும். ஏன்னா ஒருத்தருடைய குடும்ப விஷயத்தை இப்படி பப்ளிக்கா கொண்டு வந்ததே வந்து வீம்புக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் அவர்கள் டார்கெட் பண்ணி இல்லாம செஞ்ச மாதிரி இன்னைக்கு மற்றவங்களையும் செய்யணும்னு நினைச்சாங்க. அண்ணாமலை அவர்கள் தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. விஜய் அவர்கள் இதுல சிக்கிக்கிற கூடாது. அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இதை பெருசா எடுத்துக்கிறாம அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. நான் மக்களுக்குமே அதுதான் சொல்லுவேன். நம்ம இந்த சோசியல் மீடியால உட்காந்து அந்த அவங்க இந்த லேகிய விற்கிறவங்க வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல 4 பேருக்கு போய் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்ம வீட்டு ஆண்கள் எல்லாமே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்பயே 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம்லாம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அம்புட்டுமே வந்து நம்ம தலையில மட்டும்தான் விழுகுது. நீ எவ்வளவு வேண்டாலும் காசு கொடு, அந்த காசை வாங்கிட்டு கடன் அடைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு டிஎம்கேவில் இருக்கும் நிர்வாகிகளுடைய மனநிலை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது நாங்க வரமாட்டோம் தெரியுதுக்கா, இருந்தாலுமே பார்த்தோம்னா ஓட்டு போட காசு கொடுப்பாங்களா, அதை வச்சு நான் கடன் அடைச்சிருவேன் செட்டில் ஆயிருங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு திமுகவினுடைய நிர்வாகிகளுடைய மனநிலை இருக்கு. இங்க மக்களுமே வந்து இவன் இங்க வந்துடக்கூடாதுங்கிற பயம் இருக்கு. இதை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா அந்த சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இல்லாம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க. அப்பதான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும்.